மக்களே, புதிதா வந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதி ஒண்ணு, ஆனா செய்யறது ஒண்ணு. இப்ப என் கேள்வி என்னடானா, நீங்க என்ன சொன்னீங்க? மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஒவ்வொரு மாதத்துக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்னடானா, 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம். 2 மாதங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்றாங்க. இப்போ எந்த அரசாங்கம் மாறினாலும் நமக்கு 100 யூனிட் ஃப்ரீ. அப்போ புதிதா வந்த அரசாங்கம் மாதம் 200 யூனிட் சொன்னீங்க, ஆனா நீங்க தரதோ 2 மாதங்களுக்கு ஒரு தடவை 200 யூனிட்ன்றீங்க. அப்போ எந்த அரசாங்கம் மாறினாலும் 100 யூனிட் ஃப்ரீனா, அப்ப நீங்க கொடுக்கிறது 100 யூனிட் தான். அப்ப நீங்க சொன்ன வாக்குறுதி 200 யூனிட், ஆனா நீங்க கொடுக்கிறது 100 யூனிட். இதுல வேற தகுதி இருக்கு. என்ன தகுதினா, 500 யூனிட்டை தாண்டிட்டா அவங்களுக்கு அந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. பழைய கவர்மெண்ட் கொடுத்த 100 யூனிட் மட்டும் தான் ஃப்ரீ. இந்த தகுதி திடீர்னு எங்கிருந்து வந்தது? இது சரியா தவறா? விஜய் ரசிகர் நீங்களே சொல்லுங்க.